ஈரோடு 60வது வார்டு பழைய கரூர் மெயின் ரோடு மூலக்கவுண்டன் பாளையம் பிரிவில் செயல்பட்டு வரும் தனியார் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகை, தூசி மற்றும் காற்று மாசுபாடு காரணமாக பொதுமக்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு விதி மீறல்கள் இருந்தால் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரிடம் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் சரவணகுமார் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் தன விஜயன், மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் புஷ்பலதா, மாவட்ட செயலாளர்கள் ஆதிவள்ளுவன், சதீஷ் வள்ளுவன், கென்னடி, ஈரோடு ஒன்றிய செயலாளர் சரண், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன், மற்றும் மணிகண்டன், கவின், புனிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 60வது வார்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மூலக்கொண்டமலை பிரிவில் குப்பைக்கிடங்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வானை ரெடிமிக்ஸ் என்ற கல்குவாரி நிறுவனம், அதாவது எம்சாண்ட் ஜல்லிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு ரெடிமிக்ஸ் நிறுவனமானது அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக அதிகமான பாரங்களை ஏற்றிக்கொண்டு கனரக வாகனங்களிலே அதிக வேகமாகவும் விபத்து ஏற்படுத்தும் வண்ணமாக செயல்பட்டு வருகிறது. இந்த காரணத்தினால அந்த பகுதியிலே வாழக்கூடிய பொதுமக்களுக்கு மாசு கட்டுப்பாடு ஏற்பட்டு மூச்சுத்திறல் உள்ளிட்ட பல நோய்கள் உருவாகிறது. இதை இந்த தெய்வானை ரெடிமிக்ஸ் நிறுவனத்தை உடனடியாக மாசு கட்டுப்பாடு நிறுவனம் அதை ஆய்வு செய்திட வேண்டும். அதற்கு உண்டான தகுதியான ஆவணங்களுடன் இந்த நிறுவனம் செயல்படுகிறது என்று சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற மாசு கட்டுப்பாடு ஏற்படும் காரணத்தினால அதிக அளவு நோய் தொற்றுகள் உருவாகும் சூழல் உருவாகிறது. இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி ஈரோடு மேற்கு மாவட்ட விடுதலை கட்சியினுடைய இளைஞர் எழுச்சி பசின் சார்பாக மாசு கட்டுப்பாடு பொறியாளர்களிடம் இப்பொழுது மனு கொடுத்துள்ளோம். அந்த மனுவின் அடிப்படையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அந்த தெய்வானை ரெடிமிக்ஸ் நிறுவனத்தை ஆய்வு செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாமல் செய்திட வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். இந்த கோரிக்கை மனுவை ஏற்காத பட்சத்தில், இந்த கோரிக்கை மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விடுதலை ஒன்றிணைந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்து